அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களில் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். இப்போது இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது நாம் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் அகவல் வரி வள்ளற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம். அகவல் வரிகள். நிகரிலா இன்ப நிலைநடு வைத்தனை தகவொடு காக்கும் தனிச்சிவபதியே. ஒப்பற்ற பூரண நிறைவான இன்ப நிலையின் மையத்தில் வள்ளற்பெருமானை வைத்து அருள் என்னும் ஞானத்தால் வள்ளற்பெருமானை காத்து வளர்க்கும் சிவநாதனே ஆகிய அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலனை சத்தியனாக்கிய தனிச்சிவபதியே. உயிர்களின் துன்பங்களை எல்லாம் நான் அடைந்து விளக்குவதில் மட்டுமே மகிழ்ந்தால், அதாவது உயிரின் துன்பங்களை எல்லாம் வள்ளற்பெருமான் அடைந்து விளக்குவதில் மட்டுமே மகிழ்ந்ததால் வள்ளற்பெருமானுக்கு 43வது அறிவு நிலையாகிய சுத்த சன்மார்க்க சுகநிலையை தந்து எக்காலத்தும் எங்கும் விளங்கும் இயற்கை வள்ளற்பெருமானை உண்மையன் ஆக்கிய தனிப்பெரும் சிவநாதனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே. அடுத்தது ஐவரும் காண்டற்கு அரும்பெரும் பொருள் என் கைவர புரிந்த கதி சிவபதியே. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில் புரியும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், இந்த ஐந்தொழில் புரியும் கர்த்தர்களும் என்றும் காணா அரிதான அருமையும் பெருமையும் உடைய அருளாகிய அவர்களே பார்க்க முடியாதது இந்த இறைவனுடைய அருளை அடைய முடியல. அப்படிப்பட்ட அந்த அருளாகிய ஜோதியை வள்ளற்பெருமானுக்கு அருளியது சிவநாதனாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது துன்பம் தொலைத்தருள் ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கருள் எழிற்சிவபதியே. அதாவது இயற்கையால், தெய்வங்களால், மனிதர்களால் ஏற்படும் எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கும் வல்லமை பெற்ற ஒரே மெய்ப்பொருள் அருட்பெருஞ்சோதியே. அதையே வள்ளற்பெருமானுக்கு அளித்து முழுமையான இன்பம் வழங்கியது அழகிய சிவநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை உத்தரவேற்றிய ஒரு சிவபதியே. அதாவது மனமும் சொல்லும் சென்று அடைய முடியாத சுத்த சன்மார்க்க பெரு வாழ்வில் வள்ளற்பெருமானுக்கு நிகரான அருட்பெருஞ்சோதியால் ஆன உடல், மனம், வாக்கு ஆகிய பதிகரணங்களை வள்ளற்பெருமானுக்கு வழங்கி அருளி வாழ்வித்த ஒரு சிவநாதன் தான் அருட்பெருஞ்சோதியாகும். அடுத்தது கையறவு அனைத்தும் கடிந்து எனை தேற்றி வையமேல் வைத்த மா சிவபதியே. அதாவது மனத்திரிவுகள்னு வெவ்வேறு விதமாக மாற்றி நினைக்கிறது. மனத்திரிவுகள் ஒன்றை மற்றொன்றை நினச்சி திரிவாக பார்க்கறது. அது மனத்திரிவுகள் எல்லாவற்றையும் அகற்றி வள்ளற்பெருமானுடைய அறிவை துளக்கின்னா தூய்மை செய்து சுத்தமாக்கி ஆற்றலை மிக வைத்து ஆற்றலை அதிகப்படுத்தி இந்த நிலன்மிசை நீடு வாழ வைத்த அந்த மாபெரும் சிவநாதன் அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது இன்புறச் சிறியன் எண்ணுதோறு அன்போடு என் கண்ணுறும் அருட்சிவபதியே. அதாவது அணு அளவு உள்ள
வள்ளற்பெருமானுடைய ஆன்மா பக்தியுடன் அருட்பெருஞ்சோதியை நினைத்த போதெல்லாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளற்பெருமானுடைய கண் காண தோன்றி கண்ணினால் பார்க்கக்கூடிய அந்த தோற்றத்தில் தோன்றி வள்ளற்பெருமானுடைய கண்ணில் கலந்து விளங்கிய அருளாகிய சிவகுருநாதனாக விளங்கும் அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மலையெல்லாம் பொழிந்து வளர் சிவபதியே. அதாவது தன் இயல்பான அருளை மலையாக பொழிந்து வள்ளற்பெருமானுடைய குற்றங்கள் யாவற்றையும் பொறுத்து குணமாக கொண்டு எப்போதும் வள்ளற்பெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வளர்ந்து வள்ளற்பெருமானையும் வளர்க்கும் ஒரு குருநாதனாக விளங்குகின்ற அண்டத்திலே விளங்குகின்ற வெளியிலே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது உளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே. அதாவது வள்ளற்பெருமானுடைய உள்ளத்திலும் வள்ளற்பெருமானுடைய கண்களிலும் வள்ளற்பெருமானுடைய உயிரிலும் வள்ளற்பெருமானுடைய சிர நடுவே நெற்றியுள்ளேயும் குருவாக வந்து அமர்ந்து விளங்குகின்ற சிவகுருநாதன் பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது பரமுடன் அபரம் பகர்நிலை இவையென திறமுற அருளிய திருவருட்குருவே. அதாவது பரம் என்ற நிலையில், பரம்னா மேலானதுன்னு அர்த்தம், உயர்ந்தது. பரம் என்ற நிலையில் அருட்பெருஞ்சோதியாக உயிரில் காட்சி தந்தும், நம்முடைய உயிரில் எல்லாம் உள்ள நம்ம உடம்புக்குள்ள புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்ற அந்த உயிரில் காட்சி தந்தும், அபரம்னா கீழ்நிலை, பரத்துக்கு கீழானதா பரம்னா என்ற நிலையில் மானுட சட்டை, அந்த அபர நிலையில் இந்த மானுடம்ங்கிற அந்த உடலை, மானுட சட்டைன்னா இந்த உடம்பு, மனித உடம்பு, நம்முடைய உடம்பு மானுட சட்டை தாங்கி அந்த மனித உரு தாங்கி வந்து கண்ணுக்கு காட்சி தந்தும் ஒவ்வொரு நிலையிலும் அந்த அருட்பெருஞ்சோதி தன் வடிவை வள்ளற்பெருமானாக தெளிவாக அறியுமாறு காட்டி வள்ளற்பெருமானுக்கு அருளி அது வள்ளற்பெருமானாகவே ஆகிய அந்த அருட்பெருஞ்சோதியும் வள்ளற்பெருமானும் ஒன்றாகவே வள்ளற்பெருமான் தெளிவாக அறியுமாறு அவருக்கு காட்டி அருளியது திருவருளாகிய குரு பெருமானாக விளங்குகின்ற பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு ஒளியாகிய அருட்பெருஞ்சோதியே ஆகும். இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.